இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நியூ என்ட்ரியா ஆகுறாங்க பசங்க. அது வந்து ஒரு 6த் ஸ்டாண்டர்ட் ஆகட்டும், இல்ல வந்து 10த் 9த் டூ 10த் இல்ல 10த்லேருந்து 11த் போற பிள்ளைங்க, 11த்லேருந்து 12த் போற பிள்ளைங்க. இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து அட்மாஸ்பியரே வந்து புதுசா இருக்கு. டீச்சர்ஸ் புதுசா இருக்காங்க. ஸ்கூல் வந்து புதுசா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸே இல்லாத மாதிரி இருக்கு. எல்லாமே புதுசா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? இது எல்லாமே புதுசு தான். அதே மாதிரி உங்களோட போர்ஷன்ஸும் உங்களுக்கு புதுசு தான். மோரோவர் 10த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கேட்டகரில போயிட போகுது. ஆனா, நீங்க வந்து 11த் போகும்போது அதோட குரூப்ஸோட பாடத்தோட அந்த வேரியேஷன் எல்லாமே டிஃபர் ஆகும் கண்டிப்பாவே. ஸோ, நீங்க ஃபர்ஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது உங்களோட சப்ஜெக்ட்ஸ்ல. சப்ஜெக்ட்ஸும் புதுசு தானே! சப்ஜெக்ட்ஸ்ல நீங்க நல்ல மார்க் எடுத்து சூப்பரா படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, தானா நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. டீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து நல்ல பழகுற டீச்சர்ஸ் பாரு நல்லாவே பழகுவாங்க. சரிங்களா? இப்படி தான் நீங்க வந்து உங்க மைண்ட் செட்டப் மாத்திக்கணும். அத விட்டுட்டு இது எல்லாமே புதுசா இருக்கே! நம்மளால படிக்கவே முடியாது. இப்படி வந்து யோசிக்கவே கூடாது. எது உங்கள படிக்க விடாம தடுக்குதோ,